இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் டிசைன் வந்து ஆல்ரெடி கஸ்டமர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சேம் அதே டிசைன் தான் வந்து நான் போட போகிறேன். அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி அதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லீஃப் எல்லாமே வந்து லீஃப் வந்து சுற்றிலும் இருக்கிற மாதிரியும் சென்டரில் வந்து இந்த ஃப்ளார் இருக்கிற மாதிரியும் டிசைன் இருந்தது. லீஃப்க்கு வந்து நம்ம வேணும்னா பீடு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா த்ரெட் ஃபில்லிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த கொடுத்த மாடலில் வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கட் பீட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதிகமாக இந்த டிசைன் ஃபுல்லாகவே லீஃப் நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய கட் பீட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே கட் பீட் எல்லாமே லீஃப்க்கு ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கட் பீடு பொறுத்த வரைக்கும் 3 பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். லீஃப் ஃபில்லிங் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொசிஷனில் வந்து 3 பீடை ஸ்டிச் பண்ணோம்னா அதுக்கு மேலே ஆரம்பித்து முடிகிற இடமும் மேலே முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லீஃப் ஷேப் வந்து கிடச்சிரும். இதே மெத்தடே வந்து பீடு யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். பீடு வந்து நம்ம பீடு யூஸ் பண்ணோம், சுகர் பீடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. சேம் இதே டிசைனை நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணி பண்ணாலும் ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து கட் பீட் வந்து உங்களுக்கு கை வச்சு அந்த ஸ்கின்லலாம் படும்போது கொஞ்சம் உரசுற மாதிரி இருக்கும், சொரன்னு இருக்கிற மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை இதிலலாம் போடும்போது வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. பெரியவங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே டிசைனுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபில்லிங்க்கு நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவுட்லுக் வந்து கிடைக்கும். பட் பீட் யூஸ் பண்ணுறத விட கட் பீட் யூஸ் பண்ணும்போது ஒரு லுக் வந்து கொஞ்சம் ஒரு ரிச் லுக் மாதிரி கிடைக்கும். அவுட்புட் வந்து பீட் யூஸ் பண்ணுறதுக்கும் கட் பீட் அல்லது ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீடை தவிர்த்து மற்றது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாகவே கட் பீட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த ப்ளவுஸோட சாரியையும் நான் காட்டியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷன். ஸோ இதை டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமே ரொம்பவே அழகாக வந்திருந்தது. இந்த சென்டரில் உள்ள ஃப்ளவர் ஷேப் வந்து லவங்கம் ஸ்டிச்சு சம்கி இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சென்டரில் உள்ள இந்த ரவுண்டு கேப்பில் வந்து பீட் வச்சு தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த மேக்கிங் வீடியோ சின்னதாக ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆல்ரெடி ஓல்டு வீடியோலையும் பண்ணியிருந்தீங்க, இந்த பீடுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் போட்டுட்ருக்கிற மாதிரி உங்களுக்கு கேமரா வச்சா வந்து நார்மலாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம நேரடியாக நம்ம ப்ளவுஸை பார்க்கும்போதும் நல்லாவே நெருக்கமாக தான் இருக்கும். பட் வந்து ஷார்ட்ஸ்க்காக ஜூம் பண்ணி 4x அந்த மாதிரி வந்து 2x 4x அந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து வைக்கும்போது நமக்கு அந்த கேப் வந்து தெரியும். ஆக்சுவலி ரியலாக அவ்வளோ கேப்லாம் இருக்காது. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கோ இப்படி தான் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த சாரீ தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஹேண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். சேம் பேக் நெக்கில் என்ன ஃப்ளவர் பண்ணமோ அதே நல்லா நெருக்கமாக ஹேண்டுக்கும் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா அழகாக வந்திருந்தது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இது வந்து டைலர் ஸ்டிச் பண்ணனால என்கிட்ட அந்த பிக்சர் இல்லை, பட் ஆனால் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக எலிகண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.